மெதுவாக அந்த டிராகன் முட்டைகளை அவள் நெருப்புக் கங்குகள் மேல் வைக்கிறாள். முட்டைகள் கிட்டத்தட்ட பொரிந்துவிடும் நிலையில் டானரிஸ் அவற்றை தன் வெறும் கைகளால் எடுக்கிறாள். இதைக் கண்டு பதறியடித்து ஓடிவரும் பணிப்பெண் அவளை தடுக்க முயற்சிக்கிறாள். ஆனால் அந்த பழுக்கக் காய்ச்சிய முட்டை அவள் கையில் பட்டதும் அவளை சுட்டுப் பொசுக்குகிறது. அதே முட்டைகள் டானரிஸின் கைகளில் இருந்த போதிலும் அவளுக்கோ ஒரு சிறு தீக்காயம் கூட ஏற்படவில்லை. அந்த நொடியில் விசரிஸ் ஒரு பேருண்மையை உணர்ந்து கொள்கிறாள். தன் அண்ணன் விசரிஸைப் போலவே தன் உடலிலும் டிராகன்களின் ரத்தம் ஓடுகிறது என்று. அன்று இரவு விருந்தில் தனக்கு படை உதவி செய்ய டோத்ராக்கி பழங்குடியினர் மறுத்ததால் விசரிஸ் கடும் கோபத்தில் இருக்கிறான். போதையின் உச்சத்தில் தன் வாளை உருவி தனக்கு அரியணைக்கான கிரீடம் சூட்டப்படவில்லை என்றால் கருவுற்றிருக்கும் தன் சொந்தத் தங்கையின் உயிரை எடுப்பதாக பகிரங்கமாக மிரட்டுகிறான். அதற்கு டானரிஸ், உலகமே கண்டு நடுங்கும் ஒரு ஒப்பற்ற தங்கக் கிரீடத்தை நீ பெறுவாய் என வாக்குறுதி அளிக்கிறாள். அந்த கணமே டோத்ராக்கி அரசனான கால் ட்ரோகோ டானரிஸின் வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக கூறுகிறார். தன் மைத்துனனுக்காக ஒரு பிரத்யேகமான கிரீடத்தை அந்த இடத்திலேயே செய்து தர அவர் முடிவு செய்கிறார். உடனடியாக தன் தங்கப் பதக்கங்களை ஒரு இரும்புக் கொப்பரையில் போட்டு உருக்கச் சொல்கிறார். தங்கம் உருக உருக விசரிஸின் மரண ஓலம் அந்த இடத்தையே நிரப்புகிறது. பழுக்கக் காய்ச்சிய அந்த தங்கக் குழம்பை எடுத்து விசரிஸின் தலையின் மீது ஊற்றுகிறார். தன் அண்ணன் தரையில் விழுந்து துடிப்பதை உணர்ச்சியற்ற முகத்துடன் பார்க்கும் டானரிஸ் குளிர்ந்த குரலில் கூறுகிறாள், அவன் ஒரு டிராகன் அல்ல. நெருப்பு ஒருபோதும் டிராகனை கொல்லாது